ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தங்கமயில் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பேசுறாங்க. வீட்டில் நடந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. எங்க அத்தை வந்து ராஜி மேலேயும் மீனா மேலேயும் கோமா இருந்தாங்கல்ல, நான் எங்க அத்தைகிட்ட பேசி அவங்கள சமாதானம் பண்ணிட்டேம்மா, 3 பேரையும் கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன்றாங்க. அதை கேட்ட பாக்கியத்துக்கு செம கடுப்பாகுது. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா மேலே, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை பெருசாக்கி உங்க அத்தை மனசுல இடம் பிடிப்பியா, அதை விட்டு அவங்களை சேர்த்து வச்சேன்னு பெருமையா பேசிட்டு இருக்க, உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு புலம்புறாங்க. மயில வந்து ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, உங்க அத்தை 2 நாளா உன் மேல பாசமா இருக்காங்கன்னு சொன்னல, அதெல்லாம் எதனால தெரியுமா, அந்த பிரச்சனையால தான். இனிமே பாரு, வழக்கம் போல அவங்க 3 பேர் ஒன்னாவே சுத்துவாங்க, உன்னை அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியுன்றாங்க. ஆனா தங்கமயில் வந்து அப்பெல்லாம் நடக்காதுமா, ராஜியும் மீனாவும் என்கிட்ட பாசமா தான் பேசினாங்கன்னு வாங்க. ஆனா பாக்கியம் விடாம தங்கமயில நல்லா ஏத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதி சமயக்கட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ராஜி மீனா வந்து அவங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அத்தை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. கோமதிக்கு ரொம்ப எமோஷனல் ஆக தான் செய்யும். இருந்தாலும் பொய்யா கோவத்தை காட்டுறாங்க. 2 பேரும் தள்ளி போங்கடி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நடிக்கிறீங்களா, அப்படி என்னடி 2 பேருக்கும் பிடிவாதம் வேண்டியிருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. பதிலுக்கு ராஜியும் மீனாவும் கோமதியை சமாதானம் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு கட்டத்துல ராஜி சொல்றாங்க, அத்தை எல்லா பிரச்சனையும் காரணம் நானான்ட்ட, நான் கதிரை கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்றாங்க. அது கோமதி வந்து, ஏ ராஜி ஏன் இப்பெல்லாம் பேசுற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே கதிருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், இந்த குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம அதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் என்ன, எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்றாங்க. இவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கமயில் வருவாங்க. தங்கமயில பார்த்தானே இவங்க 3 பேரும் அந்த டாபிக் அப்படியே நிப்பாட்டுறாங்க. அதை பார்த்த தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னத்த 3 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்தோன்னா அப்படியே பேச்சு நிப்பாட்டிட்டீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஆனால் கோமதி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தோம்னு சமாளிப்பாங்க. இருந்தாலும் தங்கமயில் அதை நம்ப மாட்டாங்க. அங்கிட்டு போய் வருத்தப்படுறாங்க. நம்ம அம்மா சொன்னது சரிதான், என்னதான் இவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணாலும் இவங்க 3 பேரும் நம்மளை சேர்த்துக்க போறதில்ல, ஒதுக்கி தான் வைப்பாங்க, இப்போ கூட நம்மளை பற்றி தான் ஏதாவது பொறணி பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தங்கமயில் கொஞ்சம் நல்லவங்களா மாறின மாதிரி தெரிஞ்சு, ஆனால் இந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு பழையபடி வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் காந்திமதி வீட்டை தான் காட்டுறாங்க. சக்திவேல் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறாரு. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ராஜு ஓடி போன விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவங்களும் பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, இப்படியே போச்சுன்னா குமாருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல சொல்லிட்டு புலம்புறாரு. அதை கேட்ட முத்துவேல் வந்து வடிவிட்ட கோவப்படுவாரு. என் தம்பி சொன்னதை கேட்டியா, உன் பொண்ணால தான் என் பையனோட வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், ஒரு பொண்ணை கூட உருப்படியா வளர்க்க முடியாதான்னு சொல்லி திட்டுவாரு. அப்ப காந்திமதி சப்போர்ட்டுக்கு வராங்க. டே முத்து, இவளையாண்டா திட்டுற, ராஜி ஓடி போனதுக்கு இவ என்ன பண்ணுவா, இவள அவளை ஓடி போக சொன்னான்னு கேட்பாங்க. பதிலுக்கு முத்துவேல் சொல்றாரு, ஓடி போனவளோட இன்னும் உறவு கொண்டாடிட்டு தானே இருக்கா, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியா காந்திமதி வந்து பிரச்சனை பெருசாக கூடாதுன்றதுக்காக வடிவி மாறி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் வந்து சக்திவேலுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ வருத்தப்படாதா தம்பின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. கடைசியா மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து செந்திலுக்கு நிறைய தடவை கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. ஆனா செந்தில் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. அதை நினைச்சு மீனா வருத்தப்படுறதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, மீனா வந்து பாண்டியனை சமாதானம் பண்றதுக்காக நேரா பாண்டியனோட கடைக்கே போறாங்க. ஆனா ஆரம்பத்துல பாண்டியன் ரொம்ப கோவமா இருப்பாரு, மீனாட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு. ஒரு கட்டத்துல மீனா வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எங்க அப்பாவையும் அம்மாவையும் மிஸ் பண்ணாத காரணமே நீங்களும் அத்தையும் தான், நீங்களே என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமான்னு சொல்லி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களை மாமாவா பார்க்கல, என் அப்பாவா தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2-3 பிட்டு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. கடைசியா நான் மன்னிச்சிருங்க மாமான்னு அழுவாங்க. மீனா அழுகிறத பார்த்தோன்னா பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். என்னப்பா மீனா, நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, கண்ணை தொடப்பா, இப்போ என்ன மாமா வந்துட்ட பேசணும் அவ்வளோதானே, சரி நான் பேசுறேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் மீனா சமாதானம் ஆவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் செந்தில கூப்பிட்டு மீனாவை கொண்டு போய் ஆஃபீஸில் இறக்கி விட்டு வாடான்னு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்டையும் பாசமாக பேசுவார். நடக்கிறதெல்லாம் பார்த்து செந்திலுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். கண்டிப்பாக மீனாட்டை விசாரிப்பார். என்னடி நடக்குது, எப்படி அப்பாவை சமாதானம் பண்ணன்னு கேட்பாரு. இந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.